we can see next transaction. We can see sold goods to Mohan 6,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 அக்கௌண்ட் எடுக்க போகிறோம். ஒன்று சோல்டு குட்ஸ் அப்படின்னாலும் என்னது சேல்ஸ்னால் சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறோம். இன்னும் ஒன்று வந்து மோகன். இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று தான், சோல்டு குட்ஸ் டு மோகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரல, கேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை வரல, அதுபோல் மோகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது மோகனுக்கு விற்றுருக்காங்க. ஸோ மோகனுக்கு விற்கும்போது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து அங்கே வரல. இப்போ இது என்ன டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடனுக்கு விற்றது. அப்போது ஒரு ஆளுக்கு கடன் விற்கும்போது கடனுக்கு விற்கும்போது யாருக்கு விற்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அங்கே என்ன அர்த்தம்னா மோகன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லையா. நான் சேல்ஸ் செஞ்சுருக்கேன், சேல்ஸ் ஒரு பொருள் விற்றுருக்கேன், யாருக்கு விற்றேன் அப்படின்னு பார்த்தா மோகனுக்கு விற்றேன். இதே போன டிரான்சாக்ஷனை சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்போ நமக்கு எழுதிட்டோம். இங்கே சோல்டு குட்ஸ் டு மோகன் அப்படி வரும்போது இந்த இடத்துல மோகன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ நம்ம சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட் இல்லையா. மோகன் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். சரி, இப்போது அஃபெக்ட் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாமினலாக இருந்தால் எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம்மாக இருக்கும், பர்சனலாக இருந்தால் ரிசீவர் ஆர் கிவராக இருப்பாங்க. சரி, இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் கவனிக்கும் போது நாமினல் தட் இஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு வருமானம் வரும். ஸோ இன்கம் ஓகேவா. இங்கே பர்சன் மோகன் என்ன பண்ணுறாரு, சோல்டு குட்ஸ் டு மோகன் அப்படின்னு சொன்னால் மோகன் இங்கே ரிசீவர் ஓகேவா. என்ன பண்ணுறாரு, அந்த பொருளை ரிசீவ் பண்ணிக்கிறார். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்கம்மாக இருந்தால் என்ன பண்ணணும், ரிசீவராக இருந்தால் என்ன பண்ணணும். ஸோ ரூல் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் நாமினல் அக்கௌண்ட்டில் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் ஆர் கெயின். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரெடிட் பண்ண போகிறோம் சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோகன் அப்படிங்கிற ரிசீவர். இதோட ரூல் அப்ளை பண்ணும்போது டெபிட் ஆல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர், டெபிட் தி ரிசீவர். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், மோகனை டெபிட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஜாயின் எப்படி எதை பண்ணணும் பார்த்தீங்கன்னா முதல் என்ன வரணும், டெபிட் தான் ஃபஸ்ட் எது போகிறோம். ஸோ மோகன் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ 6,000 டெபிட்டில் 6,000 கிரெடிட்டில் சரியா. இப்போது இதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னென்னு 3 February கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேர்னல் புக்கில் என்ட்ரி போட போகிறோம். இங்கே பாருங்கள் புக் இருக்குது, புக்கில் February 3 தட் இஸ் 3rd February 2006. நம்ம அங்கே போடணும் அவசியம் கிடையாது, இருந்தாலும் போடலாம் ஓகேவா. இங்கே என்ன போட்டிருக்கு, சோல்டு குட்ஸ் டு மோகன். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், மோகன் அக்கௌண்ட், மோகன் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,000, டெபிட்டில் 6,000, கிரெடிட்டில் 6,000 போட்டேன். இங்கே நரேஷன் சொல்லிட்டு எதுவும், இந்த நரேஷன் பார்த்தீங்கன்னா சோல்டு குட்ஸ் டு மோகன், சோல்டு குட்ஸ் டு மோகன் ஓகே. சரி, அடுத்த டிரான்சாக்ஷன் போகலாமா. இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் இதே டிரான்சாக்ஷன் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன டிரான்சாக்ஷன் நீங்கள் போட்டது சோல்டு குட்ஸ் டு மோகன் போட்டிங்க. இப்போ பாருங்கள் அதே டிரான்சாக்ஷன் இங்கே சோல்டு குட்ஸ் டு மோகன் ஃபார் கேஷ். சரி, சோல்டு குட்ஸ் டு மோகன் ஃபார் கேஷ்னு கொடுத்துருக்கோம் ஓகேவா. போன டிரான்சாக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ஃபார் கேஷ் அப்படிங்கிறது போன டிரான்சாக்ஷன் கிடையாது. இப்போது இந்த இதில் கேஷ் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் இருக்கிறனால இது என்ன டிரான்சாக்ஷன், இது கேஷ்னு ஒரு வார்த்தை இருக்கிறனால இது கேஷ் டிரான்சாக்ஷன் ஓகேவா. இப்போ பாருங்கள் இதுக்கு ஜாயின் போடலாம். இதே பழைய மாதிரியே தான், போன சம் போட்ட மாதிரி தான். இங்கேனா ஒன்று சேல்ஸ் எடுப்போம், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இன்னொன்று ஒரு அக்கௌண்ட் எடுக்கும்போது நாம் போன சம்மில்
போன டிரான்சாக்ஷனில் மோகன் எடுத்தோம். ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? கேஷ் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சோல்டு குட்ஸ் டு மோகன் ஃபார் கேஷ்னு இருக்குது. சரி, என்ன பண்ணோம்? பொருளை விற்றோம். அப்போ விற்றோம் அப்படிங்கிறது ஒன்று. யாருக்கு விற்றோம்? மோகனுக்கு விற்றோம். சரி, பணம் வந்துச்சா? வந்துச்சு. அப்போ மோகன் தேவையா? இல்லை. நான் விற்கும்போது ஒரு பொருளை விற்கும்போது யாருக்கு விற்றங்கிறது எப்போ தேவை? பணம் கொடுக்கல அப்படின்னா யாருக்கு கடன் கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஒரு கேஷ் அப்படி பணம் நம்ம பிஸ்னஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா யாருக்கு சேல்ஸ் பண்ணோங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். இதே மாதிரி நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் சில அக்கௌண்ட்டில் சில இடத்துல நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம், சின்ன சின்ன கடைகளில். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நோட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நோட்டில் நம்ம பேர் இருக்கும், இல்லை நமக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் எழுதிட்டே வருவாங்க. இதே நம்ம பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த நோட்டில் எழுதவும் மாட்டாங்க, நம்ம பேர் எழுதவும் மாட்டாங்க. ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா நம்ம பேர் தேவை. சப்போஸ் நம்ம பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேர் தேவையில்லை. ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நேம் எடுப்போம். கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு பர்சனோட நேம் அப்படிங்கிறது அங்கே நமக்கு தேவையில்லாத இது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? கேஷ் அப்படின்னு எடுத்துருக்கேன், சேல்ஸ் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், கேஷ் அன்னுக்கு சேல்ஸ் இருக்குது. இப்போ இதே தான் கேஷ் அப்படிங்கிறது, தட் இஸ் பாருங்கள், சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ் என்ன அக்கௌண்ட்டு? நாமினல் அக்கௌண்ட். இதுதான் கேஷ் இன் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். சரி, இப்போது நாமினல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் இது வந்து இன்கம். ரைட்டா? கேஷ் அப்படிங்கிறது வருதா போதா? கம்ஸ் இன் உள்ள வருது. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ணணும்? நாமினல் அக்கௌண்ட் ரூல் சொல்லணும். சொல்லுங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன நாமினல் அக்கௌண்ட்டுக்கு? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே கம்ஸ் இன் அப்படின்னு பண்ணணும், டெபிட் பண்ணணும். சரியா? இப்போ நான் எழுதும்போது எப்படி ஜேர்னல் போட போகிறோம்? ஃபஸ்ட் டெபிட் அதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சரியா? இப்போ டெபிட்டில் ஒரு 3000 போடுவோம், கிரெடிட்லேயும் ஒரு 3000 போடுவோம். இப்போ நம்ம இதை ஜேர்னல் புக்கில் எழுதுவோம். இதே மாதிரி தான் என்ட்ரி போட போகிறோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஜேர்னலும் எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜேர்னல் புக்கில் என்ட்ரி போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 4th February நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு cash account to sales account, that is 3000. இங்கேயும் ஒரு 3000 போட்டுரும். சரியா? இங்கே நரேஷன் எழுதுகிறோம், சோல்டு குட்ஸ் டு சோல்டு குட்ஸ். அவ்வளோதான், நமக்கு தேவையில்லை. என்ன? சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், அது நமக்கு தேவையில்லை. சோல்டு குட்ஸ்னு இருந்தால் போதும். இந்த ஜேர்னலில் பாருங்க, இங்கே வந்து மோகன் இருக்குது, அதே விஷயம் தான் நடந்தது, ஆனால் கேஷ் இருக்குது. இது என்னென்னா கேஷ் டிரான்சாக்ஷன், இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். இங்கே பாருங்கள், வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் 8000 இருக்குது. ஓகேவா? வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் 8000. இந்த இடத்துல ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது இல்லையா? அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ட்ராயிங்ஸ்னு சொல்லுவோம். ட்ராயிங்ஸ்னு என்னத்த? ஒரு பர்சனல் யூஸுக்காக ஒரு ப்ராப்பரேட்டர் எடுக்கிற காசு நம்ம ட்ராயிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு அக்கௌண்ட் என்னது? ட்ராயிங்ஸ். இன்னொரு அக்கௌண்ட்னு என்னவா எடுத்தார்? கேஷாக எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷ் அக்கௌண்ட். ஒன்று ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், ஒன்று கேஷ் அக்கௌண்ட். சரி, இங்கே ட்ராயிங்ஸ் அப்படின்னா அக்கௌண்ட்டு இது பர்சனல் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட். சரியா? இப்போது கேஷ் அப்படி ரியல் அக்கௌண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ராயிங்ஸ் அப்படின்னா ப்ரொப்ரேட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பணம் எடுத்துகிட்டு போயிருக்கார். ஓகே, சொந்த செலவுக்காக. ஸோ ஹீ இஸ் அ ரிசீவர். ட்ராயிங்ஸில் ப்ரொப்ரேட்டர் இஸ் அ ரிசீவர். ஓகேவா? இங்கே கேஷ் வித்ட்ரா அப்படின்னு பண்ணும்போது பிஸ்னஸ் வந்து கேஷ் என்ன பண்ணிடுச்சு? வெளியில் போயிடுச்சு. அப்போ கோஸ் அவுட். சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ரூல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்,
ட்ராயிங்ஸ் அப்படிங்கும்போது பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அப்போ ரியல் அக்கௌண்ட்டோட ரூலை சொல்லி பாருங்கள். என்ன அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கோஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ண போகிறோம். சரியா? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர். டெபிட் த ரிசீவர் நம்ம என்ன பண்ண போகிறீங்க, டெபிட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதுக்கு எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். சரியா? இதை நான் இப்போ ஜேர்னல் அக்கௌண்ட்டில் ஜேர்னல் புக்கில் எழுத போகிறேங்க. இங்கே புக் இருக்குது, இதில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே பாருங்கள், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். சரியா? இப்போது அந்த டேட் சொல்லியிருப்பாங்க, அந்த டேட்டை இங்கே நான் போட்டுக்கிறேன் 2006. ஓகே, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சன் 8 அப்படிங்கிறது 8000. அந்த 8000 நான் இங்கே போட்டுட்டு இங்கே நான் என்ன நரேஷன் எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். என்ன எடுத்துகிட்டு போனாங்க, கேஷ் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ கேஷ் வித்ட்ரா ஃபார் எதுக்காக, பர்சனல் யூஸ், பர்சனல் யூஸுக்காக கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோடது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி நம்ம ஜேர்னலில் எல்லாமே புக்கில் இருக்க எல்லா எக்ஸசைஸும் ஜேர்னல்ஸ் போட போகிறோம். ஓகேவா? நம்ம டைரக்ட் ஜேர்னலும் போடலாம், இன்னும் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் டைரக்ட் ஜேர்னல்ஸும் போட முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 25 or 30 டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது போடலாமா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், பெய்டு சேலரி பை செக் அப்படின்னு இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் பாருங்கள், பெய்டு சேலரி பை செக். ஓகே, பெய்ட் சேலரி பை செக் 3000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா ஒன்று உங்களுக்கு தெரியும் சேலரி என்ன கொடுத்தாங்க, சேலரி கொடுத்தாங்க, அது காசு கொடுத்தாங்களா, இல்லை செக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ செக்குன்னு என்னவாக இருக்கும், பேங்காக இருக்கும் இல்லையா? அப்போது இது என்ன டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் சேலரிங்கிற ஒரு அக்கௌண்ட்டு, இந்த செக்கு நம்ம எழுத முடியாது, பெய்ட் சேலரின்னு சொல்லிட்டாங்க, காசு கொடுத்துருக்காங்க, பட் கையில் கொடுத்தாங்களா, இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, செக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே செக்குன்னு போட முடியாது, செக்குன்னா யார் பணம் கொடுப்பா, பேங்க்கு தான் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட், ஒன்று சேலரி அக்கௌண்ட், ஒன்று பேங்க் அக்கௌண்ட். இப்போ சேலரிங்கிறது நாமினல் அக்கௌண்ட், அண்ட் பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், பேங்க்குங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ நாமினல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இதோட இது என்னென்னு பார்க்கணும். இப்போ சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ், பெய்ட் சேலரி, அப்போ அது என்ன இருக்கும், கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸாக இருக்கும். பர்சனல் அக்கௌண்ட்டில் பேங்க் என்ன பண்ணுது, பெய்ட் சேலரி பை செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க் இங்கே என்னவாக இருக்கார், கிவராக இருக்கார், பேங்க்கு தான் கொடுக்க போகுது இல்லையா, பேங்க் என்னவாக இருக்கார், கிவராக இருக்கார். இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கும்போது நாமினல் அக்கௌண்ட் ரூலை சொல்லி பார்க்கணும் இல்லையா. நாமினல் அக்கௌண்ட் ரூல் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்ன இருக்கும், டெபிட் என்ன சொல்லுது, டெபிட் நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வந்தாவே நம்ம என்ன பண்ணும், டெபிட் பண்ணணும். சரியா? பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிரான்சாக்ஷன் ஜேர்னல் புக்கில் எழுத போகிறோம். எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா டெபிட் தான் ஃபஸ்ட் எழுத போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சேலரி அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க். எப்படி சொல்லுவோம், சேலரி அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட். how many rupees, 3000 rupees. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் 3000 போடுறேன், இங்கேயும் ஒரு 3000 போட்டுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் இது 6th Februaryன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பெய்ட் சேலரி பை செக், பெய்ட் சேலரி பை செக் அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேவா, பெய்ட் சேலரி பை செக் அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நம்ம எல்லா டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி எழுத போகிறோம். ஓகேவா, ஒவ்வொரு எக்ஸசைஸாக பண்ணலாம். நீங்கள் வந்து அதில் இல்லுஸ்ட்ரேஷன் 1 வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.